வாஸ்து முறையில், அதாவது ஒரு கட்டிடங்கள் கட்டும்போது கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஈசானி மூலை, கன்னி மூலை இழுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 அங்குலம் அல்லது 6 அங்குலம் அளவுக்கு அதாவது அந்த ஈசானி மூலையும் கன்னி மூலையும் இழுத்து இருக்க மாதிரி வச்சிருவாங்க. அது தவறு. அப்படி வைக்கக்கூடாது. அதாவது அப்படி வைக்கும்போது ஒரு சமசதுரம் இருக்காது, செவ்வகம் இருக்காது. அது ராஜ அம்சத்தை கொடுக்காது வீட்டுக்கு. ஆட்டோமேட்டிக்கா அது அக்னி பார்வை, வாயு பார்வை ஆயிடும் அந்த வீடு. ஒரு இடம் வாங்கும்போது அது ஈசானி மூலை, கன்னி மூலை இழுத்திருந்தா நல்லது. ஆனால் கட்டிடத்தில் அந்த ஈசானி மூலை, கன்னி மூலை இழுவ வைக்கக்கூடாது. கட்டிடத்தை சதுரிக்கும் போதே அதனுடைய பார்வையே ஈசான கன்னி பார்வையா நம்ம கட்டிடத்தை சதுரிச்சிடணும். அந்த பேசிக் தான் கடைசி வரைக்கும் வரும்.